Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா moles. Okay, and what are the different methods to find out moles? Moles வந்து எப்படி represent பண்ணுவோம்னா small n. Okay வா? First of all, what is a mole? One mole is a measure of 6.022 into 10 to the power of 23 entities. Entities அப்படின்னா இதில் எல்லாமே அடங்கும். என்ன அதை நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். ஓகே, 1 mole is a measure of, இது வந்து நம்மளோட கன்வீனியன்ஸிக்காக நம்ம பண்ணது. ஒவ்வொரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆட்டம். ஒரு ஆட்டம்னுடைய வெயிட் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும். அப்போ ஒரு ஆட்டமை நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா? ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ், புரியுதா, மெஷர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா we took 1 mole. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஆழாக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா, அந்த ஆழாக்கள் அளந்து நம்ம அப்படியே பண்ணுறோம். Okay, so அதே மாதிரி 1 mole, if you take 1 mole of any compound, that of any entity, it will contain 0.06.022 into 10 to the power of 23 entities. Entities na adula electrons irukkalam, atoms, ions, molecules. Okay, so we call it as entities. So 1 mole of electrons will contain what? 6. If you take 1 mole of electrons, 6.022 into 10 to the power of 23 electrons. If you take 1 mole of carbon atoms, so it will take what? It will have 6.022 into 10 to the power of 23 carbon atoms. புரியுதா? 1 mole அப்படின்னாலே அதில் என்ன நம்பர் இருக்குது? இந்த அவகாட்ரோ நம்பர் இருக்குது. we call this as அவகாட்ரோ நம்பர். 6.022 10 to the power of 23. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் ஸ்பெக்ட்ரமில் we recorded the carbon atom. கார்பன் ஆட்டத்தினுடைய மாஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ 12 grams of carbon atom, it contained 6.022 into 10 to the power of 23 carbon atoms இருந்தது. ஓகேவா? ஸோ they considered this as the Avogadro number. ஸோ இப்போ இந்த 12 கிராம்ஸுக்கு ஈக்குவலாக, ஓகே, இந்த 6.022 into 10 to the power of 23 carbon atoms இருக்கு இல்லையா, ஸோ any atom or molecule which has 6.022 into 10 to the power of 23, we call it as 1 mole. We call it as 1 mole. Okay, so 1 mole of hydrogen molecules naka, so 6.022 into 10 to the power of 23 hydrogen molecules. So entities means ellame, it can be anything, atoms, molecules, ions. So 1 mole of CH4 molecules naka, 6.022 into 10 to the power of 23 CH4 molecules adla irukum. எத்தனை எண்ணிக்கை, புரியுதா? 1 mole இத்தனை எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து சொல்கிற அட்டாமிக் வெயிட், மாலிகுலர் வெயிட்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, the weight of 1 mole of any atom is fixed as atomic weight. புரியுதா? 1 mole இப்போ ஆக்சிஜன் மாலிக்யூலுடைய மாலிகுலர் வெயிட் நம்ம என்ன சொல்லுவோம்? 32. ஸோ இந்த 32 எங்கேருந்து வந்துச்சு? 32 grams. இட் இஸ் இந்த மாலிகுலர் வெயிட் வந்து 1 mole of oxygen. புரியுதா? 1 mole of oxygen, அதாவது 6.022 into 10 to the power of 23 ஆக்சிஜன் அதில் இருக்குது, ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குது, அதனோட வெயிட் தான் 32 grams. Okay, so what is molecular weight? Molecular weight is the weight of 1 mole of the molecule. What is atomic weight? Atomic weight is the weight of 1 mole of the atom. Weight of 1 mole of any atom is fixed as its atomic weight, and weight of 1 mole of any molecule is the molecular weight. இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டினில் வரும் 1 mole of NaOH, so 1 mole of NaOH was dissolved in water அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து அதனுடைய வெயிட் என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடுடைய வெயிட் என்ன? 1 mole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடுடைய வெயிட் என்ன? அதனோட மாலிகுலர் வெயிட் தான். அது இன்டெரக்டாக கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது தெரியணும், சோடியத்தினுடைய அட்டாமிக் வெயிட்டு 23 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 16 ப்ளஸ் 1, ஸோ ஈக்குவல் டு 40 grams. அதனோட மாலிகுலர் வெயிட் அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டால் அதனோட இது வந்து 2 grams. இட்ஸ் மாலிகுலர் வெயிட். இஃப் யூ டேக் திஸ் இஸ் வாட்? வெயிட் ஆஃப் 1 mole of hydrogen. ஸோ இப்போ வந்து நைட்ரஜன்னாக்க என்ன? 28. திஸ் இஸ் வாட்? 1 mole ஆஃப் நைட்ரஜனுடைய வெயிட். 1 moleனா என்ன? 6.022 into 10 to the power of 23 நைட்ரஜன் இருக்குது. புரியுதா? இது வந்து ஒரு சிங்கிள் மாலிக்யூல், சிங்கிள் ஆட்டம் நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா? கிடையாது. திஸ் இஸ் ஃபார் அவர் கன்வீனியன்சி. இப்போ 1 moleனா இட்ஸ் அ மெஷர் ஆஃப் திஸ் அவகாட்ரோ நம்பர். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அட்டாமிக் வெயிட், கார்பனுடைய அட்டாமிக் வெயிட் 12 grams, இட் இஸ் the weight of 1 mole of carbon atom. Okay, so இப்போ நம்ம வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, we are going to
learn how to measure moles. There are 3 different ways, not 3 different ways. உங்களுக்கு வந்து எப்படிலாம் எந்தெந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து என்னது டீல்ஸ் வித் வெயிட் இல்லையா, மாலிகுலர் வெயிட், அட்டாமிக் வெயிட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். யூ ஹாவ் டு கால்குலேட் ஹவு மெனி moles, okay, are present in 4 gram of sodium hydroxide னு கேட்குறாங்க. புரியுதா? சோடியம் 4 grams of sodium hydroxide எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, வாட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு? அதாவது வெயிட் ஆஃப் 1 mole ஆஃப், அதான் அதனோட மாலிகுலர் வெயிட். கரெக்டாக 1 mole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, தட் இஸ் இட்ஸ் மாலிகுலர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 40 grams வீணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 40 grams ஆஃப் சோடியம் hydroxide is equal to 1 mole. Then 4 grams is equal to 4 into 1 divided by 40. So in short நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், வெயிட்டில் கேட்குறாங்க அப்படின்னாக்கா given weight, okay, given weight divided by molecular weight. Okay va? So what is a given weight? Given weight is 4. What is the molecular weight? Molecular weight is 40 grams. Grams cancel ஆயிடும். So 0.1 mole. Okay, so in the 4 grams of sodium hydroxide எத்தனை moles இருக்கு? 0.1. So இப்போ இதனுடைய இதில் நான் என்ன எழுத போகிறேன்னா, N is equal to W divided by M, that is weight divided by molecular weight. இது வந்து வெயிட்டில் கேட்டாங்க, வெயிட் கொடுத்துட்டு கேட்கணும், this formula we will use. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து வால்யூம், இட் டீல்ஸ் வித் வால்யூம். இதுக்கு முன்னாடி இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து பேஸ்ட் ஆன் வால்யூம், பேஸ்ட் ஆன் வால்யூம். அதே மாதிரி இட் இஸ் அப்ளிகபிள், திஸ் இஸ் அப்ளிகபிள் only for gaseous molecules. புரியுதா? gaseous molecules. இப்போ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இதுக்கு வந்து அவகேட்ரோலாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை வந்து ஐம் புவர் இன் ட்ராயிங், சாரி. இது வந்து ஒரே சம அளவில் ஊதி இருக்கிற பலூன், அப்படி இல்லைன்னா அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன, ஹைட்ரஜன் கேஸ், திஸ் இஸ் வாட் ஆக்சிஜன் கேஸ், இது வந்து மீத்தேன் கேஸ். ஸோ உங்கள் அவகேட்ரோ லா என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அட் எஸ்டிபினா என்னென்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 atmosphere and temperature is equal to 278 Kelvin. At standard STP, equal volume of, okay, equal, இதை நீங்கள் +1லேயே படிச்சிருப்பீங்க, equal volume of gaseous molecules will have equal number of, okay, equal number of molecules. So equal volume of gaseous molecules will have equal number of molecules. புரியுதா? இது வந்து என்ன, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இந்த பலூனை நம்ம எல்லாமே சம அளவில் ஊதியிருக்கோம். ஸோ ஈக்குவல் வால்யூம்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது? 1 2 3 4 5, 1 2 3 4 5, 1 2 3 4 5. ஒரு ஈக்குவல் வால்யூமில் நீங்கள் கேஸ், எனி கேஸ் இஃப் யூ டேக் அட் எஸ்டிபி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், தே வில் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். புரியுதா? இது ஒரே அளவில் ஊதியிருக்கோம். இதில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது? 5, எல்லாத்துலேயும் 5 5 5. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், இப்போது நான் வந்து 1 mole ஆஃப் கேஸ் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து தே செக்டு இட். ஸோ 1 mole ஆஃப் எனி gaseous substance, okay, 1 mole of any gaseous substance எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு? 22.4 liters. So at standard STP, this is very important. At STP ல 1 mole of any substance, if you gaseous substance, ரொம்ப முக்கியம், this is applicable only வால்யூம்ங்கிறதுனால இதை கொண்டு போய் நம்ம வந்து லிக்விடுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹையர் டெம்பரேச்சர் கிடையாது, அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்.
புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இஃப் யூ டேக் எனி gaseous atoms, if you take 1 mole, they will occupy only 22.4 liters. Okay, if you take some volume எடுக்கிறது, they will have equal number of molecules. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரிக்கியாக கேட்பாங்க. ஒரு கேஷியஸ் மாலிக்யூலை கொடுத்துட்டு அதனுடைய மோல்ஸை கொடுத்துட்டு இன்னொரு கேஷியஸ் மாலிக்யூலுக்கு தரமாட்டாங்க. அப்போ யூ ஹாவ் டு அப்ளை திஸ் லா. ஓகே, அப்போ இதே டெம்பரேச்சரில் அப்போ அத்தனை மாலிக்யூல் தான் இந்த கேஸுக்கும் இருக்கும். புரியுது? எல்லாத்தையுமே நம்மளால் சொல்லி கொடுத்துட முடியாது. யூ ஹாவ் டு அப்ளை யுவர் லாஜிக்கல் தாட் ஆல்சோ. புரியுதா? இந்த அவகேட்ரோஸ்லாம் நீங்கள் கேஷியஸ் மாலிக்யூல்ஸ்லாம் டீல் ஆகிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ 1 mole of any gaseous substance will occupy what at standard STP 22.4 liters. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வருது. ஸோ இங்கே பாருங்கள், யுவர் கொஷின் நம்பர் 2, வாட் இஸ் தி mole present in, okay, 2.24 liter of hydrogen gas. இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு அப்ளை n is equal to given volume divided by 22.4 liters. 22.4 liters நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, any gaseous molecule will occupy 1 mole of gaseous molecule will occupy 22.4 liters at STP. So what is the given volume here? Given volume is 2.24. நான் வந்து calculation purposeக்காக நான் கொஞ்சம் ஈஸியாக மாற்றிக்கிட்டேன். So this is what 22.4 liters. Liters cancel ஆகிடும். So again this is what 0.1. Am I right? 0.1 mole. Okay, so we saw the second problem also. Okay, okay, the second formula is also given. Next நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப சிம்பிள். if they have given the number of entities. Okay, if they have given the number of entities. So how many entities are present in 1 mole? 6.023 is into 10 to the power of 23 present in 1 mole. So find the number of moles present in 6.023 into 10 to the power of 20 electrons. புரியுதா? They have given the number of entities. So you have to apply the formula n is equal to given number of entities divided by Avogadro number of entities. So what is the given number of entities? 0. into 10 to the power of 23 divided by 6.022 into 10 to the power of this is 20, this is 23. So what is the answer? 1 into 10 to the power of minus 3 moles. Okay, so if they have given the number, so மூணு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்னென்னா, which deals with weight, given weight divided by your molecular weight, and another one for exclusive for gases, given volume divided by 22.4 liters. Okay, so this is also in liters. If it இது ஒரே யூனிட்டில் இருக்கணும். So இது வந்து given number of entities divided by Avogadro number of entities. So we have seen என்ன மூணு formula. So this is applicable only for gases. Okay, so next classல next video நான் போஸ்ட் பண்ண போகிறேன். How to convert molality to molarity and vice versa. Okay, so please share and subscribe my channel. Kindly follow.